வணக்கம் நண்பர்களே. ஒரு அண்மை செய்தியை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது தான் இந்த செய்தியை வெளியிடுறேன். இன்றைக்கு சிபிஐ அலுவலகத்தில் நடிகர் விஜய் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கார். அதே நேரத்தில் அதே அலுவலகத்தில் ஆயுதப்படை டிஜிபி, தமிழக ஆயுதப்படை டிஜிபியான டேவிட்சன் ஆசீர்வாதமும் அதே இடத்தில் ஆஜராகியிருப்பதாக தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. எனக்கு இல்லை, ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன் இந்த டேவிட்சன் ஆசீர்வாதத்தை விசாரணை பண்ணணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் டிஜிபி சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற பொறுப்பில் இருந்தவர் டேவிட்சன் ஆசீர்வாதம். எப்போது கரூர் பெருந்துயரம் நடக்கும்போது, அப்போ இப்போ டேவிட்சன் ஆசீர்வாதத்தையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க அப்படின்னா, இதில் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் உள்ளே அடங்கியிருக்குன்னு அர்த்தம். அப்போ அது என்ன ட்விஸ்ட் உள்ளே வெளியே வரப்போகுது அப்படிங்கிறது இந்த விசாரணை முடிந்த பிறகு தான் தெரியும். விஜய்கிட்ட என்ன விசாரணை பண்ணாங்க? டேவிட்சன் ஆசீர்வாதம், இப்போது ஆயுதப்படை டிஜிபியான டேவிட்சன் ஆசீர்வாதம், இவர்கிட்ட என்ன விசாரணை பண்ணாங்க? இவரை விசாரிக்கிறதுக்கான காரணம், டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களை விசாரிப்பதற்கான காரணம், கரூர் பெருந்துயரம் துயர சம்பவம் நடக்கும் பொழுது அவர் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்து சில ஆர்டர்களை போட்டிருக்காரு, சில அனுமதியை கொடுத்துருக்காரு, அவர் சில அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பார் இல்லையா? அது என்ன? ஏற்கனவே காவல்துறை விசாரிச்சிருக்காங்க, கரூர் காவல்துறையை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் டிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதத்தையும் விசாரிக்கிறாங்க. இப்போ இந்த விசாரணையில் இவர் என்ன சொல்கிறாரு, விஜய் என்ன சொல்கிறாரு, ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் விசாரிக்கிறது தான் இப்போ ஒரு பெரிய திருப்பமாக இருக்குது. இது தமிழக அரசுக்கு ஒரு அடுத்த பேரிடினா சும்மா ஏதோ வார்த்தைக்காக சொல்லலை, பெரிய இடி தான். இவர் என்ன சொல்லணுங்கிறத இதுக்கு முன்னாடி தயாரிச்சிருக்க மாட்டார். யார்? டேவிட்சன் ஆசீர்வாதம். சிபிஐயோட பிடி இப்போ ரொம்ப இருக்குதுங்கிறது ஏற்கனவே நாங்கள் சொன்னோம். இப்போ புரியுதா? அடுத்தடுத்து நிகழ்வுகளை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். தொடர்ந்து செய்திகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம்.